நண்பர் சொன்னது மாதிரி ஒரு நெருக்கடியான சூழல். நெருக்கடினா மன நெருக்கடி. என்ன இது எங்கே போய் நிற்குது? 30ல் போய் நிற்குமா, 40ல் போய் நிற்குமா, அல்லது 20க்கே போயிடுமா, என்ன நூற்றாண்டுலேருந்து இழுத்துட்டு வரணுமாங்கிற மாதிரியான ஒரு சூழலில் இருக்கிறோம். இப்போ அப்படியான சூழலில் இலக்கியம் மாதிரி மனசை வந்து ஒரு என்ன சொல்கிறது, இங்கே நிறைய பேர் கம்யூனிஸ்டில் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். அவங்களெல்லாம் ஆள் பிடிக்கிறப்பவே முதல்ல தாய் நாவலை கொடுத்து தான் பிடிச்சிருப்பாங்க. என்னையும் அப்படி தான் பிடிச்சாங்க. அப்போது இலக்கியங்கிறது வந்து அப்படி வந்து மனசை வந்து என்ன சொல்கிறது, ஒரு பக்குவப்படுத்துகிற ஒரு விஷயமா இலக்கியம் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம திரும்ப இலக்கியத்துக்கிட்ட வர்றதுங்கிறது ரொம்ப பொருத்தமான ஒரு விஷயம்தான். இப்போ அந்த அடிப்படையில் டேனியலோட படைப்புகளை பற்றி பேசணுன்னு வந்தால் கூட நான் வந்து நண்பர் வந்து மொத்த தொகுப்பை அனுப்பி வச்சுட்டா. நான் எல்லாத்தையும் படிக்க முடியல. நான் 2 நாவல் தான் படித்தேன். ஒன்று கோவிந்தன், இன்னொன்று வந்து காணல். 2 நாவல். மற்ற நாவல்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறேன். சோபாசக்தி கூட சொன்னாதான் ஏற்கனவே படிச்சிருக்கேன், இன்னும் புதுசாக படிக்கிறேன் என்கிட்ட கதை விடுறேன் அப்படின்னு. ஏன்னா அது படித்து 35 வருஷம் கிட்ட ஆகுது இல்லையா, 90s வந்தது. அப்போது படித்தது நேற்று போட்ட சட்டையே எனக்கு ஞாபகம் இல்லை. 35 வருஷத்துக்கு முன்னாடி படித்த நாவலில் அவருடைய பாத்திரங்கள், அவரோட எழுத்தோட போக்கு என்ன, அதனுடைய இது என்ன, அந்த நுட்பங்கள் என்ன, அந்த விஷயங்கள் புரியும். ஆனால் அந்த நாவல் உள்ளதா, இந்த நாவல் உள்ளதா, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப குழப்பக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் நான் இப்போ பேசுகிறது இந்த 2 நாவலை முன்னிட்டு தான் என்னுடைய உரையை நான் தொகுத்துக்கிறேன். இங்கே வந்து துண்டு சீட்டை வச்சு பேசுகிறதுங்கிறது ரொம்ப ஒரு அவமானகரமான ஒரு விஷயமா சொல்லுவாங்க. ஆனால் நாமெல்லாம் வந்து ஒரு இடதுசாரி, தலித், ஒரு திராவிட இயக்க பின்புலத்திலேருந்து வந்தவங்க. நாம் வந்து கதை விட முடியாது. அரிசி கப்பல் ஆமக்கறின்னு கதை விட முடியாது. கதை விடுறவங்க இஷ்டத்துக்கு விட முடியும். நாம் வந்து மக்களை கன்வின்ஸ் பண்ண வேண்டியவங்க. கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு குறிப்புகள் வேண்டியது இருக்குது, ஆதாரங்கள் வேண்டியது இருக்குது. அதுக்கு வந்து இதெல்லாம் தேவைப்படுது. இப்போ அந்த அடிப்படையில் நான் வந்து துண்டு சீட்டோடு தான் பேச போகிறேன் அப்படிங்கிற ஒரு என்ன. டேனியல் அப்படிங்கிற எழுத்தாளரை வந்து சொல்லும்போது அவரை வந்து ஒரு கனவு எழுத்தாளன் அப்படின்னு சொல்லலாம். கனவு எழுத்தாளன்னா அந்த இதை வந்து ஒரு ட்ரீமில் ரைட்டர். ஒரு எழுத்தாளன் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறோமோ அப்படி ஒரு கனவுல நம்ம வச்சிருக்கிற ஒரு எழுத்தாளனுக்கான பிம்பத்துக்கான ஒரு பொருத்தமான ஆள் வந்து டேனியல் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் ஒரு கனவு எழுத்தாளர்னு சொல்லலாம். இல்லாட்டா ஒரு சமூகத்தோட கனவை எழுதுகிற ஒரு எழுத்தாளர். இப்போ அந்த கனவு எழுத்தாளருங்கிற விஷயத்துக்கு 2 அம்சங்கள் இருக்கு. இப்போ இந்த மாடல் ரைட்டர் ஒரு வகை மாதிரியான எழுத்தாளராக அவர் டேனியல் எப்படி இருந்தார் அப்படிங்கிறத பற்றி மற்ற தோழர்கள் சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்குள்ளே ரொம்ப போகல. நான் வந்து ஒரு சமூகத்தோட கனவை அவர் எப்படி எழுதினார் அப்படிங்கிற இதுக்குள்ளே மட்டும் என்னோட உரையை நான் அதை மையப்படுத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன். இலங்கை தமிழ் சமூகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து என்ன சொல்கிறது, வெள்ளாளர்கள் வந்து ஆதிக்க சமூகமாக இருக்காங்க. ஒரு விதத்தில் அது மேற்கு மாவட்டங்களோட ரொம்ப ஒத்துப்போன ஒரு பகுதியாக இருக்கும். ஏன்னா வேறு எங்கேயுமே தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான ஒரு இலங்கையில் இருக்கிற மாதிரியான தன்மையில் தமிழ் சமூகங்கிறது இல்லை. இதில் மேற்கு மாவட்டங்கள் தான் ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ வெள்ளாளர்கள் வந்து ஆதிக்க சமூகமாக இருக்காங்க. வேறு நலவர், பல்லர், பறையர், கோவியர், வண்ணார், நாவிதர், கரையார், துரும்பர் இவங்கெல்லாம் சேவை சாதிகளாக. இந்த கரையார் வந்து மீன்பிடி சமூகமாக இருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே சேவை சாதிகளாக இருக்காங்க. ஒரு சாதிக்கு இத்தனை சாதிகள் சேவை பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாருமே இந்த ஒரு சாதியை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சமூக சூழ்நிலைங்கிறது அங்கே இலங்கையில் இருக்கு. அப்போது டேனியல் வந்து இதில் யாரோட கனவை எழுதினாருன்னா இந்த ஒட்டுமொத்த சமூகம். இப்போ நம்ம சேவை சாதிகள்னு சொன்னோம் இல்லையா, இப்போ அந்த அத்தனை சாதிகளோட கனவையும் எழுதுகிற எழுத்தாளராக டேனியல் இருந்தார். அவரோட எழுத்தில் என்ன சொல்கிறது, அவர் எழுத்தை படிச்சுட்டு நீங்கள் அவர் இளங்கோவனோட முன்னுரையில் அவர் வண்ணார் சாதிக்காரர் அப்படின்னு குறிப்பிட்றாரு. அதை தவிர்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எந்த சாதிக்காக எழுதுகிறாரு, அவர் எந்த சாதியை முன்னிறுத்தி எழுதுகிறாருன்னு நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. இப்போ அது வந்து அவரோட, அதனால தான் நான் சொல்கிறேன் அவர் வந்து இவங்க எல்லாரோட கனவையும் தான் அவர் எழுதினார். இப்போ இவங்களோட கனவு என்னவா இருக்கும், இவங்களோட பிரச்சனை வந்து அடிப்படையில் ஒரு சாதிய பிரச்சனை. ஏன்னா சாதி வந்து அவங்கள எல்லா விதத்துலையும் கேட்டு போடுறது. வடிவில் சொன்ன மாதிரி எங்கே போகணுன்னாலும் கேட்டு போட்டு
இப்போ அதை என்ன சொல்கிறது, அந்த தடைகளை போக்கணுங்கிறது தான் முதலாவது பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா அந்த பிரச்சனை, அந்த சாதிய பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அடிப்படையில் பெரும்பான்மை சிறுபான்மை பிரச்சனை. பெரும்பான்மையாக ஒரு சாதி இருக்குது, அதுக்கிட்ட மற்ற சாதிகளெல்லாம் சிறுபான்மையாக மாட்டிக்கிட்டு முடிக்குது. ஏன்னா இந்த ஒவ்வொருத்தரும் எல்லாரும் மொத்தமாக சேர்ந்தா ஒரு பெரும்பான்மை ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கலாம், அப்படிலாம் இல்லை. ஏன்னா அப்போது ஒரு பெரும்பான்மை சிறுபான்மை அந்த சிறுபான்மையை பயன்படுத்தி தான் அவங்க அந்த சாதியிலே அவங்கள நிற்க வைக்கிறாங்க, சாதி ஒழுங்குகளுக்குள்ளே நிற்க வைக்கிறாங்க. அப்போ அந்த சிறுபான்மையை அது பெரும்பான்மை சிறுபான்மை பிரச்சனைன்னு சொல்லி அதை அப்படியே முடிச்சிட முடியாத அளவுக்கு இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிறுபான்மையாக அவங்க இருக்கிறதுக்கு மேஸ்திரியா அல்லது கண்காணியா கடவுளை ஒன்று நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த சிறுபான்மை வேறு மற்ற சாதிகளோட கலந்து அது பொதுவாக ஒன்றா ஆகிறாங்களோ அல்லது 2-3 சாதிகள் ஒன்று சேர்ந்து பெரிய சாதிகள் ஆகிறாங்களோ பார்க்குறதுக்கு கண்காணியாக கடவுளை கொண்டு நிப்பாட்டியிருக்காங்க. அப்போ இது அடிப்படையில் வெறும் பெரும்பான்மை சிறுபான்மை பிரச்சனையும் மட்டும் இல்லை, இது ஒரு மத பிரச்சனையும் கூட. இப்போது அது நம்ம கண் முன்னாடி இருக்கிற ஒரு விஷயம். இப்போது இந்த சிறுபான்மையை எப்படி பெரும்பான்மையாக மாற்றுறது அப்படிங்கிறது தான் இப்போது இவங்களோட பிரச்சனை சிறுபான்மை பிரச்சனைன்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த சிறுபான்மையிலேருந்து விடுபட்டால்தான் இவங்களுக்கு விடுதலை அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ அதை எப்படி அந்த சிறுபான்மையை எப்படி பெரும்பான்மையாக மாற்றுறது அப்படிங்கிறதுக்கு சேவை சாதிகள்னு நம்ம சொன்ன அந்த எல்லா பல்லர், பறையர், நலவர், குறும்பர் அல்லது அங்கே உள்ள கோவியர், இந்த மாதிரியான மன்னார், நாவிதர், இப்போ எல்லா சாதிகளும் ஒரு கூட்டணியாக எல்லாம் ஒன்றா திரண்டு பெரும்பான்மை சமூகத்தில் உள்ள ஏழைகளோட என்ன ஒன்றா சேரும்போது அது ஒரு பெரும்பான்மை கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு மார்க்சிய அணுகுமுறை. டேனியலோட பெரும்பாலான படைப்புகளில் இந்த விஷயத்தை தான் அவர் முன்வைக்கிறார். அவர் அது நம்ம வர்க்க எழுத்து அல்லது சிலர் கூட சொல்கிறாங்க அவர் முற்போக்கு எழுத்தாளர், அவர் எப்படி இன்னைக்கு தலித் இலக்கியத்துக்கு முன்னாடி சொல்கிறாங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. விஷயம் இவ்வளோ சிம்பிள் தான். அது சிறுபான்மையாக எப்படி பெரும்பான்மையை ஆக்குறது அப்படிங்கிறதுல இருந்து தான் அவர் இப்படியான ஒரு விஷயம். நமக்கு முன்னாடி இருக்கிற சாய்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன சொல்கிறது, அது சேவை சாதிகள் தான். அந்த நீங்கள் சொல்கிற அந்த மார்க்சிய வகையாடல்களில் யாரை முன்னிலைப்படுத்தி அது ஒன்று சேரணும்னா தொழிலாளர்களை முன்னிலைப்படுத்தி சேரணும். யார் தொழிலாளர்? சேவை தொழில் செஞ்சுட்டு போனால் தொழிலாளர். அப்போது அவங்கள முன்னிறுத்தி அவங்க யாராக இருக்காங்க? தலித்துகளாக இருக்காங்க. அப்போ அவங்களோட பற்றி முன்னிச்சு எழுத்துகிற எழுத்து தான் தலித் எழுத்துன்னு சொல்கிறோம். இப்போ இதை முற்போக்கு எழுத்து, இதை எம்எல்ஏ வந்தவர் அதை தலித் இலக்கியத்தின் முன்னோடின்னு சொல்கிறதெல்லாம் தப்பு அப்படிங்கிறதெல்லாம் இது என்ன சொல்கிறது, போகாத ஊருக்கு வேண்டாத வழி சொல்கிற ஒரு கதை. இப்போ இந்த இது ஒரு மார்க்சிய அணுகுமுறை. இந்த சேவை சாதிகளை ஒன்றுபடுத்தி அதனோடு என்ன ஆதிக்க சாதியில் பிறந்து விட்ட ஏழைகளாக இருக்கிற ஒர்க்கர்ஸை அல்லது என்ன சொல்ல இபிசிஸ்ன்னு எனக்கு சொல்லலாமா? அது ரொம்ப தப்பான வார்த்தை இல்லையா? அரிய வகை ஏழைகள்னு சொல்லலாமா? அரிய வகை இல்லாத ஒரு ஏழைகள், அங்கே உள்ள ஏழைகளை சேர்த்து நம்ம இந்த சிறுபான்மையை பெரும்பான்மையாக மாற்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு கனவை மார்க்சியம் கண்டது. அது குறைந்தபட்சம் இந்தியாவிலையும் இலங்கையிலையும் அப்படியான ஒரு கனவை மார்க்சியம் கண்டது. இதுக்கு பேரலாக இன்னொரு விஷயம் இருக்குது, அது அம்பேத்கர் சொன்னது. என்ன இப்போ இந்த சாதிங்கிறது இப்படி சிறுபான்மையாக இவங்க இருக்கணும்னா அதுக்கு நம்ம முதலே சொன்னது மாதிரி இந்த சிறுபான்மை சாதிகளை கண்காணிக்கிறதுக்கு கடவுளை நிப்பாட்டிட்டு போயிருக்கிறான். இப்போ அந்த கடவுளை நிராகரித்து அதுக்கு கடவுளாக இந்து கடவுளை நிப்பாட்டிட்டு போயிருக்கிறான். நம்ம இந்து மதத்துக்கு விரோதமாக இங்கே பேசித்தான் ஆகணும். நீங்கள் என்ன சொல்கிறது, அப்போ அந்த சிறுபான்மை சாதிகளாகவே இருக்கிறதுக்கு அந்த கண்காணி வேலையை இந்து கடவுள்கள் பார்க்கறதுனால இப்போ அந்த மதத்திலிருந்து வெளியேறி இன்னொரு மதத்தை தழுவி அந்த மதத்தில் உள்ளவர்களையும் ஒன்றிணைத்து அதன் மூலமாக இந்த சிறுபான்மையில் உள்ள எண்ணிக்கையை பெரும்பான்மையாக்க முடியுமா அப்படிங்கிறது அம்பேத்கரோட பார்வை. இப்போ டேனியலோட நாவல் பெரும்பாலும் முதலாவது இதை தான் பேசிச்சு. இந்த காணல் நாவல் மட்டும் 2வது விஷயத்தையும் பேசிச்சு. அதுலேயும் கன்வர்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. கன்வர்ஷனுங்கிறதுக்கு அன்னைக்கு அங்கே இருந்த சூழலில் ஒரு கிறிஸ்தவத்தை எடுத்துக்கிட்டாரு. டேனியல் ஈழத்தில் உள்ள மற்ற எழுத்தாளர்களிருந்து தனித்து எப்படி தெரிகிறாரு அப்படின்னா, இந்த வாழ்க்கை ரொம்ப இந்த பாருங்க திடீர்னு விழுந்துருக்கு, யாருமே எதிர்பார்க்கல. நம்ம ஊரில் உள்ள அரை டிக்கெட்டுங்களும்
மனபலமும் இல்லாத பெருசுகளும் சேர்ந்து திடீர்னு ஒரு டிசாஸ்டர் மாதிரி கொண்டு வந்து விட்டாங்க. என்ன அவன் வர்றான், நாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தே மாதரத்தை ஏற்றுக்கிட்டு இது பண்ணிட்டு உட்காந்துருக்குறோம், வந்து அரசு இதில் வந்து வந்தே மாதரத்தை போட்டு விட்டுறான். இப்போ இந்த மாதிரி யதார்த்தங்கிறது ரொம்ப பாடுகள் நிறைஞ்சதாக இருக்குது. நாம் எதிர்பார்க்குற மாதிரியான தன்மையில் இருக்க மாட்டேங்குது. இப்போது இந்த யதார்த்தம் இதை நீங்கள் அப்படி பதிவு பண்ணீங்கன்னா சாதிகளுக்கு சாதகமானதாக இருக்கும், அவங்களுக்கு ஓப்பானதாக இருக்கும். இப்போ நம்ம ஆட்கள்லாம் நிறைய பேர் நீங்கள் கேட்பாங்க, ஐயா இங்கே வந்து தன் வரலாறு வரல, தன் வரலாறு வரலன்னு. தன் வரலாறு எழுதுனா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் அப்படி கஷ்டப்பட்டோம், இப்படி சிரமப்பட்டோம், நாங்கள் வந்து சோத்துக்கு சிரமப்பட்டோம், செருப்படிப்பட்டோம் அப்படின்னு எழுதுனா சந்தோஷமாக இருக்கும். இப்போ படைப்புங்கிறது அதுக்கு தானே. என்ன அந்த விஷயங்களை யதார்த்தத்தை மீறி வெளியே வர்றதுக்கான ஒரு சாத்தியத்தை படைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுக்குதுன்னா, இப்போ அந்த அடிப்படையில் வந்து அதை வந்து சரியாக பயன்படுத்திக்கிட்ட ஒரு எழுத்தாளரில் இந்த யதார்த்தத்தை அவர் மீறுவார். மீறி வந்து முன்னாடி பேசின நீலகண்டன் சொன்னது மாதிரி அவர்கிட்ட இந்த அழுகாட்சி காரியமெல்லாம் கிடையவே கிடையாது. என்ன ஒரு தலித் எழுத்தாளர், இப்படி சேவை சாதிகளுக்கான பாடுகளை சொல்ல வந்த ஒரு எழுத்தாளர், அவர்கிட்ட அழுகையோ புலம்பலையோ நீங்கள் பார்க்க முடியாது. ஏறினால் அது சாத்தியமாகுதுன்னா இந்த யதார்த்தத்தை மீறுறது. அதை வந்து இப்போ அதை தான் வந்து என்ன சொல்கிறது, ஒரு அவங்களோட கனவை என்ன அந்த அந்த யதார்த்தத்தை அந்த கனவின் மூலமாக மீறி போகிறது அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து அவர்கிட்ட டேனியல்கிட்ட இருக்குது. இப்போ இந்த மாதிரியான தன்மையில் வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் நம்ம ஊரில் சினிமாக்கள் நிறைய சினிமாக்கள் ஓடுது. போய் விஜயை கூட இன்றைக்கி வந்திருக்கிறாருன்னா எப்படி வந்திருக்கிறாருன்னா, என்ன அன்னைக்கு வந்து துலாபாரம், பசி, அந்த மாதிரியான ஒரு ட்ராஜடிஸை முன்னிறுத்தி அவர் இங்கே வரல. ட்ராஜடிஸ் எல்லாம் யாரும் பார்க்க விரும்பலை. என்ன என்ன சொல்கிறது, ஒரு வாழ்க்கையை ஏற்கனவே 1008 கஷ்டத்தை கொடுத்துருக்கு, நாங்கள் அதை வச்சுட்டு திண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். திரும்ப ஏன் போய் நாங்கள் அதுக்குள்ளே வச்சு அவங்க இந்த 3 மணி நேரத்துலேயும் போய் திரும்ப போய் அழுது கண்ணீர் விட்டுட்டு பாசமலர் மாதிரியான படங்கள்லாம் இப்போ எடுத்தால் ஓடாது. இப்போ அந்த மாதிரியான இதுக்குள்ளே நாங்கள் போக வேண்டியதில்லைங்கிறது அதுதான் யதார்த்தம். அதுதான் வந்து சாதாரண வெகு மக்களோட நிலைமையும் அதுதான். ஏன்னா படைப்பாளர்களோட தன்மையிலையும் வந்து அந்த விஷயந்தான் இருக்குது. என்ன அது குறிப்பாக இந்த மாதிரியான கருப்பர்கள், தலித்துகள், இது மாதிரியான ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான எழுத்து அப்படிங்கிறது வந்து இப்படி யதார்த்தத்தை மீறியதாக இருந்து தான் ஆகணும். இப்போ அந்த தன்மையில் அது அதில் கொடுமை என்னென்னா, இதையே வந்து அவருக்கு எதிரான புகாராக முன் வைப்பாங்க. என்னென்னா இப்படி வந்து அவர்கிட்ட அழுது வடிகிற தன்மை இல்லை, அதை பற்றி யதார்த்தத்தை பேச மாட்டேன்றாரு, ஒரு உண்மையை பேச மாட்டேன்றாரு, பொய் சொல்கிறாரு, என்ன குறிப்பாக அங்கே உள்ள ஆதிக்க சாதி பெண்களை கேவலப்படுத்துறாரு, இழிவுபடுத்துறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த அது வந்து பெண்ணியத்துக்கு எதிரானது, பெண் உரிமைக்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை முன் வைப்பாங்க. ஏன்னா டேனியலோட படைப்புகளை நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும், வந்து ஆதிக்க சாதியில் உள்ள பெண்களோட பாலியல் விளைவுகளையும் எழுதியிருக்காரு, அங்கே உள்ள ஆதிக்க சாதியில் உள்ள ஆண்களோட அத்துமீறல்களையும் சுரண்டல்களையும் எழுதியிருக்காரு. இப்போ அவங்களோட சுரண்டல் யார் மேலே இருந்ததுன்னா அங்கே உள்ள ஒடுக்கப்பட்ட சாதி பெண்கள் மேலே இருந்தது. இப்போ அதை வந்து இப்போ ஒடுக்கப்பட்ட சாதி பெண்களை கேவலப்படுத்துகிற மாதிரி அவர் டேனியல் சொல்லிட்டாருன்னு யாரும் சொல்லலை. இதே குறிப்பாக இந்த ஆட்கள் சொல்லலை. ஏன்னா டேனியல் வந்து ஒடுக்கப்பட்ட சாதி பெண்களை கேவலப்படுத்திட்டாரு, இந்த மாதிரி அத்துமீறல் பண்ணதாக எழுதிட்டாரு அல்லது அந்த மாதிரியான சார்ஜஸை இவங்க முன்வைக்க மாட்டாங்க. ஏன்னா பதிலுக்கு என்ன சொல்கிறாங்க, ஆதிக்க சாதி பெண்களை இழிவுபடுத்திட்டாங்க, இது பெண்களுக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு சார்ஜை முன்வைக்கிறாங்க. ஏன்னா ஆக்சுவலாக இவங்கெல்லாம் வந்து என்ன ஆதிக்க சாதி மன்னனுடைய பெண்ணுரிமைங்கிற லேபிள் ஒட்டி கொண்டு வராங்க. என்ன இப்போ அதனால் அந்த விஷயங்களை பெருசுப்படுத்த வேண்டியதில்லை. அப்புறம் எனக்கு வந்து டேனியலோட படைப்புகளை படிக்கிறப்போ ஒரு விடுபடல் தொடர்ச்சியாக இருக்கிற மாதிரி தெரியும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஈழ சமூகங்களில் சோனகர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இஸ்லாமியர் அவங்களோட வாழ்க்கை வந்து டேனியலோட இடத்துல பெருசாக இல்லை. அவங்களோட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சமூகமாக தான் இஸ்லாமியர்கள் இருக்காங்க, தமிழ் பகுதியில் அதிகமாக இருக்கிறாங்க. அவரை பற்றிய விஷயங்கள் அவரோட டேனியல் நாவல்களில் அல்லது டேனியல் படைப்புகளில் இல்லை. அதே மாதிரி இங்கே இந்தியாவினுடைய தாக்கங்கிறது அவரோட எழுத்துக்களில் ஈழ சமூகத்தில் எப்படி இருக்குங்கிறது அவர் டேனியலோட படைப்புகளை படித்தாலே நமக்கு நிறைய விஷயங்கள் புரியும். ஏன்னா பல விஷயங்கள் இங்கே இருந்து அங்கே இங்கே வந்து நாய் முதற்கொண்டு ராஜபாளையம் நாய் உட்பட இங்கேருந்து கரகாட்டக்காரர்கள் உட்பட எல்லாமே இங்கேருந்து அங்கே போகுது. இங்கே உள்ள என்ன சொல்கிறது, இங்கே இந்திய சமூகத்தில் என்ன பெருசாக இருக்குதோ இதே விழுமியங்களை இதே மதிப்பீடுகளை அங்கே கொண்டு போகிறது அப்படிங்கிறது அவரோட நாவல்களையும் நம்ம பார்க்க முடியும்.
குறிப்பாக காந்தியம் பற்றியான உரையாடல்கள் கூட அவரோட நாவல்களில் இருக்குது. ஆனால் அம்பேத்கர் பற்றி அவரோட நாவல்களில் எதுவுமே இல்லை. ஏன்னா 86 இறந்துட்டார். ஆனால் எவர் இறந்து 30 வருஷம் கழிச்சு வரைக்கும் கூட நம்ம டேனியல் இருந்திருக்கிறாரு. ஆனால் அம்பேத்கரோட இந்த விஷயங்கள் அவரோட பரிசீலனைக்குள்ளே வரலை. இப்போ ஒருவேளை அதெல்லாம் பரிசீலனைக்குள்ளே வந்திருந்தா டேனியலோட படைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நானுமே ஆர்வமாக இருக்கிறேன். உண்மையிலே ஒரு எழுத்தாளனுக்கு 100 வருஷம் கழித்து ஒரு எழுத்தை நம்ம வந்து பேசுகிறோம். அவர் பிறந்த 100 வருஷம், அவர் மறைஞ்சு என்ன 50 வருஷத்துக்கு மேலே ஆச்சு இல்லையா? 50 வருஷம் கழித்து ஒரு எழுத்தாளன் நம்ம வந்து பேசுகிறோங்கிறது அவரோட எழுத்துக்கு கிடைக்கிற மிகப்பெரிய கௌரவம். அப்போ இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுல எனக்கு வந்து எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த அளவோடு என்னோடய உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.